அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல் ஜி குக்கிங். இந்த சாஃப்ட் அண்ட் ஹெல்த்தியான உளுந்து வடை பண்றதுக்காக நான் இன்னைக்கு 3 கப் உளுந்து எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இதை நல்லா சுத்தமா கழுவிட்டு மிக்ஸியாருக்கு மாத்தி அரைச்செடுக்க போறோம். உளுந்த 4 அல்லது 5 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கொள்ளுங்க. உளுந்தோட ஸ்மெல் இருக்கக்கூடாது. இந்த வடை நல்லா பெர்ஃபெக்டா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியா வாழ்றதுக்காக சில டிப்ஸ்கள் கொடுத்துருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வீடியோவா பாருங்க. அடுத்ததா இதை 3 பிரிவா பிரிச்சுட்டு மிக்சியில போட்டு அடிச்செடுக்கலாம். இப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்க்க போறோம். அதிகமா சேர்த்துட வேண்டாம். நான் ஒரு பேட்ச் உளுந்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியா தண்ணி சேர்த்து அரைச்செடுத்தினான். உளுந்து அடிக்கும் போது உளுந்தோட நிறம் மாறி நல்லா ஒயிட் கலருக்கு வரணும். அப்பதான் உளுந்து வடை நல்லா சாஃப்டா வரும். தண்ணி இருக்கிற ஒரு பவுல்ல அரைச்சி வச்சிருக்கிற உளுந்து மாவை இதே மாதிரி விட்டு பார்க்கும்போது மாவு மிதந்து வரணும் தண்ணியில. இப்ப பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா மிதந்து இருக்குன்னு. இதே மாதிரி கண்டென்சிக்கு மாவை அடிச்செடுக்கணும். இப்போ இது கூடவே 1/4 கப் அவிச்ச ரவை இதே மாதிரி தட்டிட்டு சேர்க்க போறேன். 1 கப்புக்கு 1/4 கப் ரவை இதே மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். நான் 3 கப் உளுந்து எடுத்திருக்கிறேன், அதனால 3 தடவை சேர்க்க போறேன். இப்போ இது கூட 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் இதே மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்க்க போறேன். நான் வீடியோல காட்டுற மாதிரியே நல்லா கை வச்சு மாவை கலந்து அடிச்சு விடணும். அப்பதான் மாவோட காத்து சேரும் போது வடை சாஃப்டா வரும். அதுக்காக கட் பண்ணின வெங்காயம் எல்லாத்தையும் இதே மாதிரி ஊற்றி விட்டுறலாம். வடமா இறுக்கமா இருந்துச்சுன்னா சேப்பு நல்லா இருக்கும், ஆனா வடை சாஃப்டா இருக்காது. அதே நேரம் மாவு லூஸா இருந்துச்சுன்னாலும் சேப்பு நமக்கு பெர்ஃபெக்டா வராது. அதனால அடிக்கும் போது பார்த்து கவனமா தண்ணியை சேர்த்து அடிங்க. குளிர் நாட்டில் இருக்கிறவங்களுக்காக இந்த டிப். அவனை ஒரு 10 மினிட்ஸ் 180 பாக செல்சியஸ்ல ப்ரீஹீட் பண்ணிட்டு அடிச்சு வச்சிருக்கிறோம்ல உளுந்து, அதை இப்போ அவனில வச்சு எடுக்க போறோம். ஒரு 1 ஹவர் அவனில வச்சு எடுத்துட்டா உளுந்து வடை நல்லா சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். இப்படி இருக்கட்டும். இப்போ இது கூடவே காரத்துக்காக 15 மிளகாய் எடுத்திருக்கிறேன். அதை இதே மாதிரி பொடிசா கட் பண்ணி சேர்க்கலாம். அடுத்ததா 3 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு உப்பு, நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. தேவையான அளவு கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததா பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடாக்கிட்டு கையில கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து மாவை எடுத்து நான் வீடியோல காட்டுற மாதிரியே செய்யுங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றையும் சேர்த்து பொரிச்செடுக்கலாம். ஒரு சைட் நல்லா பொரிஞ்சு வந்ததும் மற்ற சைட்டுக்கு மாற்றி விட்டுட்டு வடையை எடுத்துட வேண்டியதான். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்செடுத்துடலாம். இது சரஸ்வதி பூசைக்காக நான் செய்தது. இங்க தமிழ் பீப்புள் எல்லாருமே சேர்ந்து சரஸ்வதி பூசை அழகா சிறப்பா கொண்டாடுவாங்க. அதுக்காக 50 வடை கேட்டிருந்தவங்க. அதுக்காக நான் இதை செய்தேன். நான் பாருங்க, சூப்பரான டேஸ்டியான வடை எனக்கு ரெடி ஆயிட்டது. இதுல எனக்கு 50 வடை நல்லா சாஃப்டா டேஸ்டியா இருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை சேரும். இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜி குக்கிங் ராதி. சமைப்போம், சுவைப்போம்.